ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தமிழ் இன்னோவேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலோடைய பயோகிராஃபி தான். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது மாதிரி இன்றைக்கி வந்து வீடியோ போட்டுட்டோம். ஸோ டுடே வீடியோஸ் அவுட்லைன் என்னென்னா, டு நோ அபவுட் சேனல்ஸ் பயோகிராஃபி. ஸோ அதுதான் இன்னையோட அவுட்லைன். ஸோ இந்த வீடியோ வந்து மொத்தமாக 5 டாப்பிக்கில் பிரிய போகுது. ஸோ மொதல் டாபிக் என்னென்னா, ஹவு சேனல் வாஸ் கிரியேட்டட், சேனல் எப்படி உருவானுச்சுன்னு. ஸோ ஒரு செகண்டு, ஹவு இட் ஹேவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட், இது எப்படி மாறுதுன்னு. அதுக்கப்புறம் தேர்டு, வாட்ஸ் சேனல் கரண்ட் ஸ்கோப், இப்போ வந்து சேனலோடைய நிலைமை எப்படி இருக்குது, அதோடைய எங்கே வந்து அது பேஸ் பண்ணி இப்போ இருக்குதுன்னு. ஃபோர்த் வந்து சேனல் சேனலோடைய எய்ம் எப்படி இருக்குதுன்றது. ஃபிஃப்த்து சேனல்ஸ் அவுட்கம், சேனல்னால என்னென்ன விளைவுகள் நடக்க போகுது அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட்லி, ஹவு திஸ் சேனல் வாஸ் கிரியேட்டட், இந்த சேனல் எப்படி உருவாச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ டெக்னிக்கலி நான் வந்து இந்த சேனலை க்ரியேட் பண்ணது, வீடியோஸ் போட்டு அது மூலமாக நான் மணி ஏர்ன் பண்ணலான்றதை நான் க்ரியேட் பண்ணேன். பட் அந்த வந்து நான் மணி ஏர்ன் பண்ணலாம் தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து நான் வீடியோஸ் வந்து எதை பற்றி போட்டேன்னா, ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, ஃபேக்ட்ஸ் அதை பற்றி தான் போட்டுட்ருந்தேன். ஸோ அது மாதிரி தான் நான் சேனல் க்ரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சீக்கிரமாகவே சேனலை குவிட் பண்ணிவிட்டு போயிட்டேன். ஸோ வீடியோஸ் போஸ்ட் பண்ணல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் வந்து நீங்கள் சேனலில் வீடியோ போடுறதில்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு கூட கேட்டாங்க என்ன போடலன்னு. ஸோ டியூ டு ஸ்டடீஸ்னால தான் நானும் போடலை. ஸோ இப்போ வந்து நான் ஹாலிடேஸில் இருக்கிறதுனால ஸோ இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் திங். செகண்ட் திங், ஹவு இட் ஹேவ் ட்ரான்ஸ்ஃபார்ம், ரெண்டாவதாக சொல்ல போனால் இது எப்படி மாறுச்சுன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக நடந்தது. என்னுடைய தாட்டை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுச்சு. அதாவது மணி, அதாவது நம்ம பணம்ன்றோம்ல, பணம் வந்து எல்லாத்தையும் வாங்காதுன்னு நான் உணர்ந்தேன். மணி காண்ட் பை ஆல், பட் குட் சொசைட்டி அண்ட் யூனிட்டி மேக் இட் ஸோ. ஆனால் நல்ல சொசைட்டியும் ஒற்றுமையும் அதை மாற்றும் அப்படின்றத உணர்ந்ததுனால இப்போ என்னுடைய மொத்த தாட்டும் மொத்தமாக மாறிப்போச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து என்னுடைய எய்ம் வந்து மணியை கெயின் பண்ணுறது கிடையாது. ஸோ தேர்டு டாபிக், தேர்ட்லி, வாட்ஸ் சேனல் கரண்ட் ஸ்கோப். மூணாவதாக சொல்ல போனால் நம்ம சேனலுடைய கரண்ட் நிலைமை, அதாவது கரண்ட் எதை பற்றி இருக்குது, எதை பற்றி சொல்லுவோம், எதை பற்றி இருக்கும் அப்படின்றத நான் ஒரு சின்னதாக ஒரு 5 தீம்ஸில் வச்சுருக்கேன். ஸோ அந்த 5 தீம்ஸை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த 5 தீமில் தான் நம்ம சேனலோடைய வீடியோஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்னும் எதிர்காலத்தில் கொஞ்சம் அதிகமாக கூட போகலாம். ஸோ தெரியல, இந்த 5 தீமில் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த 5 தீமில் உங்களுக்கு என்ன வேணுன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோவும் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். ஸோ இந்த 5 தீம் என்னென்னா, முதல்ல ஃபேக்ட்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி, அதை நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ செகண்டு ஹிஸ்ட்ரியும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒரு நாச்சியார் கோவில் கல்கரடா, அது ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஃபேக்ட் சேனல், ஓகேவா? அதனால் அது ஹிஸ்ட்ரியும் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா தேர்டு சயின்ஸு, நம்ம மோஸ்ட் ஆஃப் த வீடியோ சயின்ஸ் பற்றி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சயின்ஸை பற்றியும் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த சயின்ஸ் வீடியோ, இந்த 3மே அப்படியே தொடர்ந்து வரும். இன்னும் 2 நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 4வது ஒன்று நான் ரிவீல் பண்ணுறேன், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸை நம்ம வந்து ரீசெண்டாக வந்து அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் வந்திருக்கோம். ஸோ இதனால் நம்ம வந்து நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம். ஸோ அப்படின்றதுனால நான் 4த் ஒன்று ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வச்சுருக்கேன். ஆனால் 5த் ஒன்று மிஸ்ட்ரி. ஸோ இந்த 5த் ஒன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்கீங்களா? ஆனால் ஆவலாக தான் இருக்கும். பட் இந்த 5த் ஒன் வந்து ஒரு மிஸ்ட்ரி. ஸோ கூடிய சீக்கிரம் அதை நான் ரிவீல் பண்ணுறேன். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சுவிட்டு இது ஷாக்காக இருக்கும். இது வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப லக்காக கூட இருக்கலாம், தெரியல. இட்ஸ் மேபி ஆர் லக் ஆர் ஃபார்ச்சூன், ஐ டோன்ட் நோ. ஸோ 4த் திங் என்னன்னு சொல்ல போகிறேன். 4த் திங், சேனல் வந்து எதை ஏம் பண்ணியிருக்குன்றது தான் 4வது திங். சேனல் வந்து இப்போ கரண்ட்லி இப்போ வந்து ரீசெண்டாக வந்து சேனல் வந்து எதை ஏம் பண்ணியிருக்குன்னா, ஒரு நல்ல கண்டென்ட்ஸை கொடுத்து மக்களையும் நல்ல குடிமக்களாக ஆக்குறது தான் இப்போ ஏமாக இருக்குது. ஸோ மணியை வந்து ஏர்ன் பண்ணுறது இப்போ ஏம் கிடையாது. ஸோ டோட்டலி சேஞ்ச்டு டு நாட் டு மேக் மணி அண்ட் இப்போ வந்து நம்ம சேனலோடைய ஏம் என்னன்னா, பெட்டர் சொசைட்டியை மேக் பண்ணுறது. ஸோ மணியை ஏர்ன் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ ஒரு குட் சொசைட்டி மேக்கிறதுக்கு ஒரு முன்னாடி ஒரு ஸ்டெப் வச்சுருக்கேன். ஸோ இது நான் மட்டும் பண்ணால் சாத்தியமான்னு கேட்டிங்கன்னா, நடக்கும்னு நினைக்கிறேன். பட் இட் இஸ் இம்பாசிபிள். பட் யூ கேன் ஆல் டூ. நீங்கள் எல்லாராலையும் முடியும். ஸோ நம்ம எல்லாராலையும் முடியும். உங்களாலையும் முடியும், என்னாலையும் முடியும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்றத நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோவில் நம்ம போட போகிறோம். ரீசெண்டாக இல்லை, கூடிய சீக்கிரம் போட போகிறோம், மாற்றி சொல்லிட்டேன். ஸோ கூடிய சீக்கிரம் வீடியோ போட போகிறதில்ல, நம்ம சேனல் மூலமாக நம்ம சொசைட்டி எப்படி ஒரு மாற்றம் வருது அப்படின்றத பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுனா க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு நான் வேணால் கூட சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குட் சொசைட்டியை க்ரியேட் பண்ணுறது தான் நம்மளோட எய்மு. அப்புறம் 5த்து வந்து நம்ம சேனலோடைய அவுட்கம்.
5த் திங் சேனலுடைய அவுட்கம். ஸோ இது மூலமா எனக்கு ஒரு தாட் இருக்கு. நம்ப முடியும், நம்மளால முடியும். நம்ம ஒரு குட் சொசைட்டிய மேக் பண்ண முடியும். இத வந்து நம்ம உலகம் பூரா பரப்ப முடியும். அதனால நம்பி நான் இத மேக் பண்றேன். ஸோ இதோடைய விளைவு வந்து உலகத்துல ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றமா இருக்கலாம். இப்போ கூட ரீசென்ட்டா லிவியத்தான் என்னென்னமோ சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி ஃபார்வர்ட் வைக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டெப்பு தான் இது. ஸோ நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம் காய்ஸ். இதுவரை நீங்கள் பேஷண்ட்டா ரொம்ப பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க் யூ. நான் வந்து இன்னைக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும். நான் எப்படி என்னுடைய ட்ராவல ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ என்னுடைய எய்ம் என்ன? இப்போ என்னுடைய ஸ்கோப் என்ன? இப்ப என்னுடைய அவுட்கம் எப்படி மாறப்போகுது? அப்படின்றத நான் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லிட்டேன். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ. ஸோ நான் நினைக்கிறேன், நீங்க என்ன மறுபடியும் அடுத்த வீடியோல பார்ப்பீங்கன்னு. தேங்க் யூ.